ஏத்தா நேத்து டவுன் ஹால் ரோடு போயிருந்தேன். புடவை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. போக்கிரியில அசின் கட்டி இருந்துதான். எப்படி இருக்குன்னு பாரு. யாருக்கு? உனக்குதாமா. கட்டிக்க. வேண்டாம், எனக்கு கட்ட தெரியாது. நான் கட்டி விடுறேம்மா. சீலை கட்ட தெரியாத பொண்ணா இருக்கே, வா. கட்டுனா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? மகாலட்சுமி மாதிரி இருப்ப. வாடி செல்லம், வா. எத்தனை பொட்டச்சி இருந்தாலும் நம்ம குறுக்கத்தான் ஒடிக்கிறாளுங்க. ஒருத்தியாவது வேலை செய்யறாளுங்களா? எங்கம்மா போற காலேஜுக்கா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் படாத்தா? எதுக்கு கூப்பிடு? கம்பத்துல இருந்து பொண்ணு பார்க்க வர்றாத்தா. வர்ற நேரம் நீ இல்லைன்னா அசிங்கமாயிடாது. யாருக்கிட்ட வர சொன்னீங்க? யார கேட்கணும்? உனக்கு என்ன தெரியும்? நீ சின்ன குழந்தை. பெரியவங்க எங்களுக்கு தெரியுமா? உள்ள போ. பசுவதி உள்ள கூட்டி போமா. போ மதனி. என்னப்பா? நீங்களும் போங்க. உனக்கு தனியா சொல்லுமாங்கல்ல. கூட்டி போ. உள்ளதான் வந்துட்டு இருக்கும்ல. உள்ள வளர்ந்துருக்க வளப்ப பாரு. ரொம்ப உசுர் எல்லாம் வாங்குறாங்க. ஊரெல்லாம் நடந்திருக்கும் உங்க வீட்டு கதை இது, உங்க வீட்டு கதை இது. விரும்பின ரெண்டு மனசு நெருங்கிக்கிட்ட கதை இது, நெருங்கிக்கிட்ட கதை இது. படிப்பே லட்சியமா கொண்டிருந்த பாவிமா, நினைச்ச ஒரு தங்கிட்ட நெஞ்சமத கொடுத்த கதை. உனக்கும் எனக்கும் முன்னால காதல் என்ன நெருப்பு புத்தகமா, கண்ணீரில் கொளுத்து வைக்கணுமா? ஊரெல்லாம் நடந்திருக்கும் உங்க வீட்டு கதை இது, உங்க வீட்டு கதை இது. சீக்கிரம் தட்ட மாத்திரக்குள்ள வந்து சேர்றா. ஏய் ஏய் ராசாத்தி எங்க போற? ஏலே பெரியவனே, பெரியப்பாவை தள்ளி விட்டுட்டு நம்ம புள்ளைய தூக்கிட்டு போயிட்டான்டா அந்த பையன். வரசா வாங்கடா எல்லாரும். பிடிக்கடா அவனை. எங்க இருந்தாலும் அவனை தூக்குங்கடா. அவனை தூக்கிட்டு வந்து தொங்க விடுங்கடா. எஸ் ஆயிட்டானா? அவன் தாலியை கட்டுறதுக்கு வேற பிடிக்கடா. சாயங்காலத்துக்குள்ள வள்ளல் வச்சுக்க. தாண்டிக்கு கொஞ்சம் வச்சுட்டு போயிடும். இவன் மேலே தூக்கி ஊத்துக்கடா பட்டம். வடிவம் எடுக்கிறீங்க, பேர் எடுக்க வேணும்னு பெரும் பழியை எடுக்கிறீங்க. வீடு கட்ட போறவன்னு எரிகளை எடுக்கிறீங்க. குறுகிட்டு போனதால இதுக்காக இவ்வளவு எடுக்கிறீங்க. எடுத்த பழகி போன எங்க ஊரு பெரியவங்க பூ போல காதலிச்சா. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமா சேர்ந்து என்னையா சொன்னீங்க? விலைக்க படிக்க வைக்கிறோம் சொன்னீங்கல்ல. இத நிக்கிறாரு என் டவரு. இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ளுக்குள்ளே என்ன நானே கொண்டுகிட்டு கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட்டு இருக்கேன்ல. நீங்க காப்பாத்துறீங்களா? ஏயா மனுஷ பயலா இருந்தா கொஞ்சமாவது வாக்கு சுத்தம் வேணும்யா. அவ வருஷ கணக்குல நோம்பு இருந்து புள்ளைய பத்து போடுவான். நீ நோகாம நோண்டி நொங்க தின்னுட்டு போவ. என்ன அருவா தூக்குற? உனக்கு மட்டும் அருவா தூக்க தெரியுமா? எனக்கு அருவா தூக்க தெரியும். உன்னை விட நல்லா வெட்ட வேண்டியே. போயா ஆளை மண்டையும் பாரு. உன் தங்கச்சிக்கு தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய தராதரம், உன்னுடைய ஆணவம், உன்னுடைய மான மரியாதை. அந்த பிள்ளைக்கு ஒரு பக்கம் இருக்கியா? அந்த பிள்ளையோட வாழ்க்கை, அந்த பிள்ளையோட கனவு, அந்த பிள்ளையோட படிப்புன்ட்டு என்னையா ஆனா உன டாடா சும்மா தூக்க வேண்டியது, வெள்ளையும் சொல்லியமா 10 பேர் தூக்கி போட்டு வர வேண்டியது, கேட்டா ரவுடிங்கிறது. இதுக்கு பேர் வீரம் கிடையாதியா, பயந்தாங்கோலித்தனம். தைரியமா இருக்கிற எப்படி தெரியுமா இருப்பான்? என்னைய மாதிரி சிங்கிளா இருப்பான். ரோட்ல போற சராசரி மனுஷனுக்கு பயம் இருக்கிற வரைக்கும் தான் நீ ரவுடி. அவனுடைய பயம் போயிடுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ இதுதான். உனக்கு அதுவும் கிடையாது.
என்னையா எனக்கு என்ன இருளாண்டின்ற மாதிரி தலைக்கு ஸ்டாண்டு போட்டு உக்காந்துருக்க? ஏயா உன் பிள்ளை டாக்டர் ஆகணும், அதுக்கு படிக்க வைக்கணும் தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் அவ்வளவு பேசும்போதும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட நீ பேசல. இன்னைக்கு அதே மாதிரி உக்காந்துருக்க. நீ என்ன உன் காதல கதவை வச்சு மூடிக்குவியா இல்ல உன் குணமே தானா? எப்ப இந்த பிள்ளை இங்க இருந்து கூட்டிட்டு போய் பரிச்சை எழுத வச்சு திரும்ப கூட்டு வந்து விட முடியுமோ அதே பிள்ளை இங்க இருந்து தூக்கிட்டு போய் தாலி கட்டு கூட்டு வர முடியாதா? அதுக்காக நான் இதெல்லாம் செய்யல. எத்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா இருக்காங்க. எப்போ ஒரு பொட்ட பிள்ளையோட விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்களோ அப்பவே இவங்க மர வேண்ட பயிலுங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ வாட்டு கூறு கட்டத்தனமா ஏதாவது செய்ய போய் இது நாள் வரைக்கும் நீ விட்ட கண்ணீரும் உங்க ஆத்தா கண்ட கனவும் அதுக்காக நான் பட்ட போராட்டமும் எல்லாம் பொசுக்கி போயிடும். இந்த பிள்ளை இங்க விட்டு போறேன். நான் இப்படி சொல்றதுனால என்ன திருக்கோசம் நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்க துரோகம் பண்றீங்கன்றதுக்காக என் நம்பிக்கைக்கு துரோகியா இருக்க நான் விரும்பல. அன்னைக்கு கொடுத்த வார்த்தையை இப்பவும் காப்பாத்த தயாரா இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பிள்ளைய படிக்க வைங்க. முடியலையா? தயவு செஞ்சு அந்த பிள்ளையோட கனவுல கொல்லி வச்சிடாதீங்க. பாதகத்தி கொஞ்ச நேரத்துல நம்மள கொலை எடுக்க வச்சுட்டாலே. நீங்களே வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போயிரும். அதுக்காக அவ இஷ்டத்துக்கு ஆடவும் முடியாது. நம்ம குடும்ப கௌரவத்துக்காக நான் ஒரு ரோசனை சொல்றேன் கேளுங்க. உங்க அப்பா பெரியப்பா எல்லார் மனசையும் மாத்திட்டோமா? நாங்க முரண்டு பிடிக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. வம்சத்துக்கு ஒரே ஒரு பொண்ணுமா நீ. அது கண் கலகிறத பாக்குறதுக்கு என் மனசு கேட்கலத்தான். ஓ இஷ்டப்படி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறமா. நீ தாராளமா படிமா. இங்க பாருமா ராசாத்தி, எப்போ உன் உசுரம் மாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ அங்கனையே நாங்கெல்லாம் எங்களோட மனச உன் உசுரை விட எங்களுக்கு வீரப்பு என்னமா வேண்டி கிடக்கு.